வணக்கம் மக்களே, யாருக்கெல்லாம் மாதுளை பழம் பிடிக்கும்? மாதுளையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ அவ்வளோ இருக்குங்க, சொல்ல முடியாத அளவுக்கு. தெரிஞ்சுக்கலாமா? மாதுளை பார்த்தீங்கன்னா பழங்களில் ஒரு சிறந்த பழம், எல்லாருக்கும் பிடிச்ச பழம், ரொம்பவே ஆரோக்கியமான பழம் அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். உண்மைதான். இன்னும் நிறைய உண்மைகளை புதைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு பழங்களை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம், பார்க்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாங்க. ஸோ ஒரு பொருள் பல பயன்களை தரும். அதே மாதிரி ஒரு பழமும் நிறைய நன்மைகளை தரும். உதாரணமாக இந்த ஒரு மாதுளையில் இருக்கக்கூடிய ஊட்டசக்தியில் அதனுடைய நன்மைகளை குறித்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அதிக இனிப்பும் லேசான புளிப்பும் கொண்ட மாதுளை பழத்தை விரும்பாதவங்க யாருமே கிடையாது. அடர்த்தியான தோலில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிற முத்துகளை நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பாடுபட்டு அதை பிரித்து சாப்பிடுவோம். ஸோ சராசரியான அளவில் உள்ள மாதுளையில் இருக்கக்கூடிய ஊட்டசக்திகள்லாம் கலோரிகள் 234 கிராம், புரதம் 4.7 கிராம் இருக்குது, கொழுப்பு 3.3 கிராம், கார்போஹைட்ரேட்டுகள் 52 கிராம், நார் சத்து 11.3 கிராம், வைட்டமின் சி தினசரி தேவையான அளவில் 32%, ஃபோலேட் 27%, மெக்னீஷியம் 8%, பாஸ்பரஸ் 8%, பொட்டாசியம் 13%, இது மாதிரி இருக்கு. மாதுளையில் கலோரிகள் மற்றும் கொழுப்பு குறைவாக இருக்குது, ஆனால் இதில் நார் சத்துகள், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாதுளையை அப்படியே எடுத்துக்கொண்டா இந்த ஊட்டசக்திகளை நம்மளால பெற முடியும். ஆனால் பல சாராகி எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அவ்வளோ சத்து நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால எல்லாமே நம்ம ட்ரிங்காக குடிக்கிறத விட இந்த மாதிரி பழங்களாகவே சாப்பிட்டா கூட நமக்கு நல்லது தான். இதய நோய், டைப் 2 நீரிழிவு நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற நாள்பட்ட உடல் நிலைமைகளை கட்டுப்படுத்தக்கூடிய மாதுளை இந்த நாள்பட்ட தொடர்பான வீக்கத்தை கூட தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதுளையில் இருக்கக்கூடிய இந்த புனிகாலின்ஸ் என்ற சேர்மம் ஆக்சிஜனேற்ற மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. இது குறித்த பல ஆராய்ச்சிகள் தேவைப்பட்டாலும் மாதுளை சாறு எடுத்துக்கொள்வது அலர்ஜியின் சில குறைபாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. மாதுளை சாப்பிட்றதுனால புற்றுநோயை கட்டுப்படுத்த முடியுமா? இதெல்லாம் நம்புற மாதிரி ஆரோக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. இந்த ஒரு மாதுளையை நம்ம சொன்னான்னு நினச்சிடக்கூடாது. நிறையவே ஆரோக்கியங்கள் இருக்குது. மாதுளையில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருப்பதா ஆராய்ச்சி ஒன்று கண்டறியப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, கல்லீரலில் ஆரம்ப கட்ட வளர்ச்சியை மெதுவாக செயல்படுத்த கண்டறியப்பட்டிருக்கு. மேலும் பழங்கால ஆராய்ச்சி ஒன்று மாதுளை சாறு புரோஸ்டேட் புற்றுநோய்க்கு பயனளிப்பதாக தெரிய வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாதுளை சிறுநீரக உறுப்பை மேம்படுத்துது. இது சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவதை தடுப்பதாகவும் சோதனை குழாய் மற்றும் மனித ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, மாதுளையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் என்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலை ஏற்படக்கூடிய அலர்ஜியை குறைக்குது. ஆக்சிஜனேற்ற சேதத்தை குறைப்பதன் மூலம் மூளை செல்களின் ஆரோக்கியத்தை அதிகரிப்பதன் மூலம் இவை அல்சைமர் மற்றும் பர்கின்சன் நோயிலிருந்து பாதுகாக்குது. அதற்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தான் உதவு அப்படின்னு ஆய்வுகளை சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஆனது குடலில் யூரோலித்தன் என்ற ஏ என்னும் சேர்மத்தை உருவாவதனால மூளையில் உண்டாகக்கூடிய அலர்ஜியை குறைக்கும் என்று சொல்லப்படுது. இது குறித்து இன்னும் கூடுதல் ஆராய்ச்சியும் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாதுளை சாப்பிட்றது குடல் நுண்ணுயிரின் ஆரோக்கியத்தை அதிகரிக்குது. சோதனை குழாய் ஆராய்ச்சியின் நம்பகமான ஆதாரத்தின்படி மாதுளை குடல் பாக்டீரியாக்களின் அளவை அதிகரிக்குது. இது நிறையவே நமக்கு நன்மைகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. மாதுளையில் இருக்கக்கூடிய பாலிஃபினாலிக் கலவைகள் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கொண்ட பரிசோதனையின்படி அந்த ஆய்வில் மாதுளை சாறு குடிப்பது மார்பு வலியில் அதிர்வெண் மற்றும் தீவிரத்தை குறைப்பதான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ மாதுளையில் நார் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு. மாதுளையை விதையோடு சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இவை பல அத்தியாவசிய வைட்டமின்களுடைய சிறந்த ஆதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அப்படியே சாப்பிட கொடுக்கலாம். சாராக கொடுக்கும்போது சர்க்கரை சேர்க்காமல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உயரத்த அழுத்த பிரச்சனை, ரத்தமே இல்லைங்க உடம்புல அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் மாதுளையை கம்பல்சரி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் மாதுளையுடன் தொடர்பு கொள்ளலாம்.
அதனால் மருத்துவருடைய அறிவுரையை கேட்டுக்கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்லீரலில் உயர் கொழுப்புக்கு வந்து எடுக்கும் மருந்துகள் இரத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா மெழுக்கும் மருந்துகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ மருத்துவருடைய அறிவுரையை கேட்டு கூட நம்ம எடுத்துக்கிறது தவறே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேட்காமல் எடுத்துக்கினா தான் நமக்கு பிரச்சனைகள் வரும். அதனால் தினமும் காலை எழுந்த உடனே மாதுளை ஜூஸ் குடிக்கலாம். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த ஒரு மாதுளை சாறு சத்து வாய்ந்த வந்து ஒரு விஷயமா காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. 1 டம்ளர் வந்து சாப்பிட்றது நல்லது தான். ஸோ யாரெல்லாம் மாதுளையை வந்து சாப்பிடக்கூடாது, இந்த உடல்நல பிரச்சனைகள் இருக்கிறவங்க மாதுளையை வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ விரும்பாத உணவுகள் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அந்த ஒரு உணவுகள் நல்லா வந்து பயன்படாது அப்படின்னும் வந்து இருக்குது. அதே மாதிரி தான் அலர்ஜி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் மாதுளை சாப்பிடக்கூடாது. ஸோ வந்து இது வந்து மாதுளை சாப்பிடும்போது அலர்ஜியால் அவதிப்படுபவர்கள் மாதுளப்பழம் சாப்பிட்றதுனால இன்னும் சிரமம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வாமை உள்ளவர்கள் மாதுளையை சாப்பிடக்கூடாதுங்க. மாதுளைக்கு குளிர்ச்சி தன்மை உண்டு, அதனால ரத்த ஓட்டம் குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால்தான் குறைந்த ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மாதுளை பழத்தை சாப்பிட வேண்டும் அப்படின்னு வந்து அறிவுறுத்துகிறாங்க. ஸோ மாதுளை பழம் சாப்பிட்றது அதில் இருக்கக்கூடிய பிபி, அதாவது பிபி லெவல் அதிகமாக இருக்கக்கூடியவங்க சாப்பிட்டிங்கன்னா பிபி லெவல் அதிகமாகும் அப்படின்றாங்க. ஆனால் குறைந்த பிபி உள்ளவர்களுக்கு மாதுளை பழம் தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மாதுளை பழத்தை சாப்பிட விரும்புபவர்கள் அசிடிட்டி பிரச்சனையால் அவதிப்படுபவர்களாக இருக்கக்கூடாது. ஸோ மாதுளை பழத்தில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை மேலும் வந்து அமிலத்தன்மை அதிகரித்து நோய்களை உண்டாக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்கள் தினமும் மாதுளை பழத்தை சாப்பிட்றது நல்லதல்ல அப்படின்னு வந்து சுகாதார நிபுணர்களுடைய கருத்து. ஸோ மலச்சிக்கல் உள்ளவர்கள் மாதுளை சாப்பிட்றது இன்னும் வந்து மோசமான ஒரு நிலைமைக்கும் அதை இட்டு செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. வயிற்றில் வாயு தொல்லை உள்ளவர்கள் மாதுளை பழத்தை சாப்பிடக்கூடாது. அவர்கள் கண்டிப்பாக மாதுளை பழம் சாப்பிட்றத தவிர்க்கணும். காய்ச்சல், இரும்பல் இது மாதிரி உள்ளவர்களும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து இயற்கையோடைய வரப்பிரசாதமாக மாதுளை வந்து பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மாதுளை நம்மளுடைய உணவில் வந்து சேர்த்திங்கன்னா ஆரோக்கியமான மற்றும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். அதே சமயம் நம்ம யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்க அவங்க மட்டும் எடுத்துக்காமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாதுளையோடைய அந்த பிரகாசமான நிறம் மற்றும் தனித்துவமான வடிவம் வந்து அது இருக்கிறதுனால இல்லை வைட்டமின் ஏ, வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ நிறைந்த இந்த ஒரு மாதுளை வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். தினந்தோறும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எலும்புகளை வலுப்படுத்தும். இன்னும் வந்து நிறைய உண்மைகளுக்கு வந்து பயன்படுது. ஸோ இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. மாதுளை பழத்தோடைய நன்மைகள் என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு அது பயன்படுது அப்படின்றத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம், பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.